செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருவேறு வாகன விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் 5 பேரும், செங்கல்பட்டில் 4 பேரும் உயிரிழந்த சம்பவங்கள் குறித்து செய்தியாளர் டெல்லி பாபுவிடம் கேட்கலாம். டெல்லி பாபு, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்று ஒரு நாள் இரவில் மட்டுமே செங்கல்பட்டு அடுத்த ஈசிஆர் பகுதியிலும் தேசிய நெடுஞ்சாலை பகுதியிலும் நடைபெற்ற விபத்தில் சுமார் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக நேற்று இரவு செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே வாயிலூர் பகுதியில் கிழக்கு கடற்கரை சாலையில் கூவத்தூரில் இருந்து சென்னை நோக்கி சொகுசு கார் ஒன்று அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காலைக்கு சாலையின் குறுக்கே பசுமாடு நிற்பதை கண்ட ஓட்டுநர் காரை நிறுத்த முற்பட்டுள்ளார். ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் தாறுமாறாக சென்று விபத்துக்குள்ளாகி அப்பளம் போல் நொறுங்கியது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 5 பேர் படுகாயம் அடைந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த போலீசார் விபத்தில் சிக்கியவர்களில் 2 வரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் சொகுசு காரில் பின்புறத்தில் சிக்கியவர்களை சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பொதுமக்கள் போராடி மீட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே 3 பேரும் உயிரிழந்தனர். அதனைத் தொடர்ந்து சிகிச்சைக்காக சென்ற 2 பேரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 5ஆக உயர்ந்தது. விபத்தில் உயிரிழந்த 5 பேரும் சென்னையை சேர்ந்த விக்கி, யுவராஜ், ஏழுமலை, ராஜேஷ் என்றும் கல்பாக்கத்தை சேர்ந்த கூவத்தூர் அருகே நண்பர்களுடன் சென்னை திரும்பும் போது இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த விபத்து குறித்து சதுரங்கப்பட்டினம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போல மீண்டும் ஒரு சம்பவமாக இன்று காலை பன்ருட்டியைச் சேர்ந்த அப்துல் அமீர் நேற்று இரவு சவுதிக்கு செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு தங்கள் குடும்பத்துடன் மனைவி ஜெய் பினிஷா மற்றும் அவரது மகன்கள் மிஷல், அட்டல், ஃபைசல் மற்றும் ஓட்டுநர் சரவணன் ஆகிய 5 பேர் சென்று வீடு திரும்பிய நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த இலாவட்டம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் முன்னால் சென்ற இரும்பு பொருட்களை ஏற்றிக் கொண்டு சென்றிருந்த கனரக லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் காரில் பயணித்த ஜெய் பினிஷா, ஃபைசல், ஓட்டுநர் சரவணன், மிஷல் ஆகிய 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் அட்டல் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த மதுராந்தகம் காவல்துறையினர் விபத்தில் சிக்கி உயிரிழந்த நபர்களை மீட்டு தற்போது அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் மதுராந்தகம் போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கணவரை வெளிநாட்டிற்கு அனுப்பி வீட்டுக்கு சொந்த ஊருக்கு திரும்பிய ஓட்டுநர் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 5ஆக உயர்ந்தது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்று இரவு மட்டுமே தேசிய நெடுஞ்சாலை மற்றும் ஈசிஆர் பகுதியில் நடைபெற்ற விபத்தில் 9 பேர் உயிர்ந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி டெல்லி பாபு.